அப்படி இல்லை, இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஈஸியான ரொம்ப சத்தான ஸ்வீட் பொட்டேட்டோ, சீனிக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு. இது ஈஸியான ஸ்நாக்ஸ் இன்றைக்கி ஈவினிங்குப்பா. இது வந்து இன்றைக்கி ஈவினிங் எங்கள் வீட்டில் இந்த ஸ்நாக்ஸ் தான் ரொம்ப ஈஸி, ரொம்ப சத்து. ஸ்வீட் பொட்டேட்டோ, சீனிக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, இந்த 3 எது வேணால் சொல்லிக்கலாம். இதை வந்து அக்கா ரொம்ப ஈஸியாக ஸ்நாக்ஸு செய்ய போகிறேன் பாருங்கள். ஒரு 20 நிமிஷம் இப்படி வெறும் இட்லி தட்டியில் அக்கா வந்து இப்படி வேக வச்சு எடுத்துருவேன். அந்த ஆவி தான் அந்த தண்ணியாக வடிஞ்சிருக்கு, அவ்வளோதான். இது வந்து இப்படி வந்தால் தான் கொஞ்சம் ஸ்வீட் கிடைக்கும். இதிலேருந்து தண்ணியில் குக்கரில் வச்சு அக்கா வேக வைக்க மாட்டேன். இது எல்லாத்தையும் அக்கா எடுத்துடுறேன். இப்போ வெந்த சக்கரவள்ளி கிழங்கு எல்லாத்தையும் அக்கா வந்து பிளேட்டில் எடுத்துட்டேன். கொஞ்சம் சூடாக இருக்குது, ஆற விட்டு நம்ம எல்லாத்தையும் இதில் ஸ்கின்னை தோலியை மட்டும் எடுத்துருவோம். எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ எல்லா ஸ்வீட் பொட்டேட்டோயும் உரிச்சிட்டேன்பா, தோல் உரிச்சாச்சு. இப்போ நல்லா நம்ம மசிச்சுக்கலாம். இப்போ அதுக்கு வந்து அக்கா என்ன பண்ணுறேன், கொஞ்சம் தேங்காய் துருவல், கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு, உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டுக்கு எவ்வளோ போடணுமோ போட்டுக்கலாம். இது வந்து இங்கே பாருங்கள், நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா வெல்லம் போடுங்க. இது வந்து அச்சு வெல்லம் அக்கா தூள் பண்ணி வச்சுருக்கிறேன், அதில் கொஞ்சம் போட்டுப்போம். ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சத்து. எங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. இது ஒரு 2 சிட்டிகை என்னது ஏலக்காய் பொடி. இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா, அக்கா வீட்டில் அந்த மசிக்கிறது வந்து எனக்கு அது வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனால் அக்கா வந்து உடஞ்சிருச்சு. அது அக்கா அந்த இது கையை வச்சும் பசையலாம். நம்ம வந்து இதில் வச்சு இப்போ கரண்டில் வச்சு நல்லா தள்ளினோம்னா வந்துடும். நல்லா மசிச்சுட்டு 1-2 இருந்தாலும் டேஸ்டியாக தான் இருக்கும். இது நல்லா அக்கா மசிச்சுட்டு காமிக்கிறேன். அக்கா இப்போ கையில் தான் மசிச்சுக்க போகிறேன். நல்லா ஆறிடுச்சு. நம்ம உடனே சாப்பிட்றது தான், அதனால் நம்ம இது நம்ம கரண்டி எதுவுமே தேவையில்லை. இன்னும் கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம். உங்களுக்கும் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது ஏற்கனவே ஸ்வீட் பொட்டேட்டோ சீனி கிழங்கு தான். நம்ம இந்த சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப ஸ்வீட்டாக தான் இருக்கும். சில கிழங்கு தான் இப்போ ஸ்வீட்டாக வர்றதில்ல. அதனால் இது குழந்தைங்களுக்கு இருக்குங்கிறதுனால எல்லாமே அக்கா அதிகமாக சேர்த்துறேன். நீங்கள் பார்த்து சுகர் பேஷண்ட் இருந்தால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கொஞ்சம் அப்படியே நல்லா கையை வச்சு பசறி விடலாம். 2 மினிட்டில் இந்த ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். அக்கா அப்படி உருண்டையாகவே பிடிச்சிட்டு கொஞ்சம் தேங்காய் பூ மேலே வச்சு கொஞ்சம் கொண்டு போய் கொடுத்துருங்க. பிள்ளைங்களுக்கு இந்த உருண்டை ரொம்ப டேஸ்டியாக விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு சொல்லி. ரொம்ப ஹெல்த்தியான உருண்டை இதுப்பா, சக்கரவள்ளி கிழங்கு உருண்டை. நீங்கள் நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது எதெல்லாம் ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு யோசிச்சு தான் அக்கா எல்லாமே காய் வாங்க போனோன்னா என்னென்ன வெஜ்ஜு என்னெல்லாம் ஹெல்த்தியாக இருக்குது அதை பார்த்து தான் நான் வாங்குவேன். அதனால் இந்த கிழங்கு இது நம்ம ஸ்வீட் கார்னு, அந்த மாதிரி நம்மளுக்கு இந்த குக்கும்பரு, கேரட்டு, எங்கள் வீட்டில் டெய்லி குழந்தைங்களுக்கு குக்கும்பர் கேரட்டு ஒவ்வொரு பவுலும் கொடுத்தே ஆவேன் நான். அந்த மாதிரி நீங்களும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை ஒரு நாள் கொடுங்க. ரொம்ப டேஸ்டியாக விரும்பி சாப்பிடுவாங்க. எவ்வளோ ஸ்வீட் போடணுமோ போட்டுக்கலாம், எவ்வளோ தேங்காய் சேர்க்கணுமோ சேர்த்துக்கலாம். தேங்க்யூ. செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். உங்கள் வீட்டு குழந்தைங்க விரும்பினாங்களான்னு சொல்லுங்கள், விரும்பி சாப்பிட்டாங்களான்னு. தேங்க்யூப்பா.